புலி திருப்பி கொடுத்துரு. எனது தரமாட்டியா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐடிசி சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான நியூஸ் வந்திருக்கு. நம்மள நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஐடிசி வந்துட்டு ஆதித்யா பிர்லா குரூப்புடைய சென்ட்ரி பல்ப் அண்ட் பேப்பர் அப்படின்ற கம்பெனி வந்து வாங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்துட்டு ஆதித்யா பிர்லா குரூப்புடைய கம்பெனி வந்து வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோப்பா அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எவ்வளவுப்பா அது? அது எவ்வளவு இருக்கும்? 3498 கோடி, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3500 கோடி கிட்ட கொடுத்து வந்துட்டு அந்த கம்பெனி வந்து வாங்கியிருக்காங்க. ஏப்பா ஐடிசி ஒரு சிகரெட் கம்பெனி, அவன் எதுக்கு வந்துட்டு ஒரு பேப்பர் கம்பெனி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சரி சிகரெட் மேலே வந்து எப்படி ஒரு பேப்பர் தானே சுற்றுவாங்க, அதுக்கான கம்பெனியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. ஐடிசி வந்து சிகரெட் மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் இந்த பேப்பர் கம்பெனி ஒன்று. சரி பாயிண்ட்டுக்கு வந்தோன்னா, பேப்பர் போர்டு அண்ட் ஸ்பெஷலைஸ்டு பேப்பர் பிஸ்னஸ், இந்த பிஸ்னஸில் வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்ற காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் க்ரோத் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோன்னா ஆல்ரெடி வந்துட்டு ஒரு கம்பெனி நல்லா பண்ணிட்டு இருக்கு, இன்னொரு கம்பெனி கிடைக்கிது கம்மியான ரேட்டுக்கு அப்படின்னா வளர்ச்சி போகிறது வந்து ஒரு நல்ல விஷயம். அதன் காரணமாக தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி இந்த கம்பெனியோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 4.8 லேக் மெட்ரிக் டன்னாக இருக்குது. அதே டைமில் ஐடிசியோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 8 லட்சம் மெட்ரிக் டன்னாக இருக்குது. இப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவங்க வாங்கினதுக்கப்புறமா இந்த கம்பெனியோட டோட்டல் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 12.8 லேக் மெட்ரிக் டன் ஆகும். இவ்வளோ பே பண்ணி இந்த கம்பெனி வாங்கினதுக்கப்புறமா ஐடிசிக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 1 2 இல்லை, எக்கச்சக்கமான பெனிஃபிட் இருக்குது. இப்போ ஒரு சில முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஐடிசி வந்துட்டு சவுத் இந்தியாவில் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதே டைமில் நம்மளுடைய பிர்லா குரூப்ஸோடைய கம்பெனி பார்த்தீங்கன்னா நார்த்தில் வந்துட்டு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷனுக்கான ரிஸ்க் வந்துட்டு அதிகம். ஐடிசி இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ப்ரொடக்ஷனுக்கான ரிஸ்க் அதிகமாக இருக்கும். அதே டைமில் 2 கம்பெனி மெர்ஜ் ஆகும்போது ப்ரொடக்ஷனுடைய ரிஸ்க் வந்து குறையுங்க. ரா மெட்டீரியல் சோர்சிங், டிரான்ஸ்போர்ட், இந்த மாதிரி எல்லா விஷயம் வந்துட்டு ஈஸியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனி வாங்கும்போது இதெல்லாம் நல்ல விஷயம் சொல்லுவாங்க, கெட்டதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ப்ரொடக்ஷன் வைஸ் இருக்கிற பெனிஃபிட் தான் பெனிஃபிட்டான்னு கேட்டால் அப்படி கிடையாது. சேல்ஸ் வைஸ் தான் எல்லாரும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கம்பெனி வாங்குவாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது ஆல்ரெடி ஐடிசி பார்த்தீங்கன்னா 8344 கோடிக்கு வந்துட்டு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பேப்பரோடைய கான்ட்ரிபியூஷன் மட்டும் ஐடிசி கம்பெனியில் கிட்டத்தட்ட ஒரு 12% கான்ட்ரிபியூஷன் இருக்குன்னு வச்சுக்கோமே. இப்போ வாங்கக்கூடிய அந்த பிர்லா குரூப்ஸுடைய கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு 4 லேக் மெட்ரிக் டன் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. 4.8 வருதுன்னு வச்சுப்போம். இப்போ இதில் வந்துட்டு ஜஸ்ட் 60% வந்துட்டு மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி இருக்குது. ஒருவேளை அதே 60% இல்லை 50% வந்து இன்க்ரீஸ் பண்ணோன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4000 crore, ஒரு 3000 4000 crores கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்களோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 பெரிய ஜெயின்ஸ் வந்து மெர்ஜ் ஆகும்போது நிறைய ஆர்டர்ஸ் வந்து இவங்களுக்கே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன கம்பெனி, அந்த கம்பெனி வந்து ஒரு 3400 கோடி கொடுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக இந்த வீடியோவான்னு சொல்லிட்டு கேட்டால் அப்படி கிடையாது. நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐடிசி வந்து சிகரெட் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் சிலருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்து எஃப்எம்சிஜியில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹோட்டல், அக்ரிகல்ச்சர், அப்புறம் பேப்பர்ஸ், இந்த மாதிரி எல்லா பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சிகரெட்டுக்கு எக்கச்சக்கமான டேக்ஸ், அது வந்து எப்போ பேன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு தெரியாது. கொஞ்சம் அன்சர்டனாக இருக்கக்கூடிய ஒரு செக்டர்னு வச்சுக்கோம். அதே டைமில் அவங்க பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி வந்து பயங்கரமாக பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கான்ட்ரிபியூஷன் வைஸ் பார்த்தோன்னா 44% கிட்ட பார்த்தீங்கன்னா சிகரெட்ஸ் உடைய கான்ட்ரிபியூஷனாக இருக்குது. எஃப்எம்சிஜியில் பார்த்தீங்கன்னா 30% இருக்குது. ஹோட்டல்ஸில் வந்து 4.3%, அக்ரிகல்ச்சரில் 23%, பேப்பர்ஸில் வந்துட்டு இப்போதைக்கு 12% இருக்குது. ஸோ சிகரெட்ஸ் வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை குறைச்சி மித்த பிஸ்னஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லு? அப்படின்னா வந்துட்டு அவன் அந்த கம்பெனி சாத்திடுவானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அப்படி கிடையாது. சிகரெட்டை முடிச்சுட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு மித்த பிஸ்னஸில் ஸ்ட்ராங் ஆகிறாங்களோ அந்த அளவுக்கு பயங்கரமான க்ரோத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காரணம் என்னன்னா மித்த கம்பெனியெல்லாம் பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ வந்து 60, 70, 100லாம் ட்ரேட் ஆகும். எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கம்பெனி இந்துஸ்தான் யூனிலிவர், டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் சொல்லிட்டு பார்ப்போம்ல, டாடா கன்சியூமர், அப்புறம் கோத்ரேஜ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பாட்டு இஷ்டத்துக்கு 80, 70 ட்ரேட் ஆகுறது. ஏதோ இவனை மட்டும் இதை தத்துக்கு வாங்கிட்டு அந்த மாதிரி ரொம்ப கம்மியாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருப்பாப்பில். 47 பி ரேஷியோ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு வந்து எஃப்எம்சிஜியில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ, எந்த அளவுக்கு இந்த செக்டரை விட்டு வெளியே வராங்களோ அந்த அளவுக்கு அந்த கம்பெனிக்கு வந்துட்டு நல்லது. ஸோ அந்த கம்பெனி ஆல்ரெடி பல வருடங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு பிளான் பண்ணி இதெல்லாம் வந்து பக்காவாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதன் காரணமாக தான் வந்துட்டு இது ரொம்ப முக்கியமான நியூஸ் வந்து கருதப்படுகிறது. ஐடிசி கம்பெனிக்காரனுக்கு என்னன்னா, நீங்கள் டேக்ஸ் அவங்க இஷ்டத்துக்கு ஏற்றிட்டே போவீங்க, நானும் எத்தனை நாளாக தான் உங்களுக்கே உழைச்சி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் என்ன பண்ணிட்டான், உங்களுக்கு உழைச்சி கொடுத்தா வேலைக்கு ஆகாது, நான் என் பொழப்ப பார்க்கணும்னு சொல்லிட்டு தலைவன் வந்துட்டு மித்த செக்டர் பக்கம் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஒரு காலத்துக்கு வந்துட்டு டேக்ஸ் மட்டும் போட மாட்டேன், நான் ஒன்றையே போடுவேன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் இதுக்கு மேலே விற்கக்கூடாது, போயிட்டு பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? இல்லைனா போஸ்க்குன்னு கவர்மெண்ட்டே சரக்கு எடுத்த மாதிரி சிகரெட்டையும் நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுனால அவங்க வந்து உஷாராயிட்டாங்க முன்னாடியே. சரி ஓகே, இப்போ வந்துட்டு 4 லட்சம் மெட்ரிக் டன் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட்டை ஒரு கம்பெனி வந்து விற்கிறதுக்கான காரணம் என்ன? அந்த கம்பெனிக்கார எதுக்கு விற்கிறான்? ஒரு வேளை வாங்கி விட்டோம், இல்லை புலி குடு அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி வாங்கிட்டாங்க. புலி திருப்பி கொடுத்துரு. அது கிடையாது. தலைவன் வந்துட்டு ஒன்று சொல்லியிருக்கான்,
என்ன காரணம், பிர்லா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்ல வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். என் கம்பெனியோட பேரே பார்த்தீங்கன்னா ஆதித்ய பிர்லா ரியல் எஸ்டேட் லிமிடெட், அதுதான் வந்து என் கம்பெனி பேர். அதனால வந்து நான் ரியல் எஸ்டேட்டில் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன், காசு தேவைப்படுது, அதுக்கோசம் இந்த கம்பெனி விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. மக்கள்லாம் ஒத்துக்கிட்டாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா அவன் நம்மளுக்கு சொல்ல விரும்பல, அதனால வந்து இப்படி ஒரு பதில் சொல்லியிருக்கான். ஸோ இதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு வேலை நடந்திருக்கு. இது இன்வெஸ்டர் எந்த வகையில் பாதிச்சிருக்குன்னா, நாசமா போயிருவீங்கடா. காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்று விற்றுருக்கான். அவங்க கம்பெனி அட்லீஸ்ட் யாருன்னா ஓகே காசு தேவைப்படுச்சு, காசு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றினீங்கன்னு அர்த்தம். அவனை ஏற்றலை, 0.5% வந்து ஏறி இருக்கு. ஒருத்தன் வாங்கியிருக்கான், அவனதாவது ஏறி இருக்கான்னு பார்த்தோன்னா அவனுக்கு வந்து 0.7% கீழே விழுந்திருக்கு. இன்றைக்கி அப்படி தான் பார்த்தீங்கன்னா வோடஃபோன் வந்துட்டு சரி கவர்மெண்ட் வந்து அவங்கள்ட்ட ரெடியூலாம் வந்துட்டு இந்த மாதிரி வந்து பலான் தான் மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்படின்னு சொன்னே பார்த்தீங்கன்னா ஒரு 22% 23% ஏற்றி விட்றீங்க. அதே டைமில் பார்த்தீங்கன்னா நம்மால் ஒன்று விற்கிறேன்னு சொன்னாலே ஏற்றுறீங்க, இல்லைனா வாங்குறான்னு சொன்னாலே ஏற்றுறீங்க. இப்போ பாருங்கள் பெயின் கேபிட்டல்லாம் வாங்குறான்னு சொன்னான், கடற்கடன் ஏற்றுனீங்களா இல்லையா? அது நினச்சி அவனா வந்துட்டு நியூஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறான்னு ஊருக்குள்ள நிறைய பக்கிங்க வந்து சுற்றிட்டு இருக்கு. Emotional damage. அது எதுனா ஒன்று ஓகே ஐடிசி வாங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனா ஒருத்தன் வாங்கி ட்ரேட் பண்ணலாம் பிளான் பண்ணியிருந்தானா அவனை நீ போட்டிருப்பீங்க. சரி ஓகே, அவங்களை பற்றி கவலைப்பட தேவையில்ல. 1000 தான் இருந்தாலும் இன்வெஸ்டருக்கு வந்து கொஞ்சம் மனவழி தான். உங்களாம் நம்பி காசு போடுறதுக்கு நல்லா பண்ணுறீங்க அந்த மாதிரி இருக்குது. சரி, இது வந்து விற்கிறது வாங்குறதெல்லாம் தாண்டி இந்த ப்ராசஸ் வந்து என்ன நிலமையில இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்களை பொறுத்த வரைக்கும் வாங்குறதும் விற்கிறது வந்துட்டு பக்காவாக செட் ஆயிருச்சு. அதுக்கு அடுத்து பண்ணக்கூடிய வேலை என்னன்னா ரெகுலேட்டர்ஸ் கிட்டையும் அப்புறம் ஷேர் ஹோல்டர் கிட்டையும் வந்துட்டு அப்ரூவல் வாங்கணும். ஷேர் ஹோல்டர் வேற கிடையாது, ஓனர்ஸ் கிட்டலாம் எங்கிட்ட கூட வந்து அப்ரூவல் வாங்குவாங்க. ஆனால் எங்கிட்ட கொஞ்சம் ஸ்டாக் இருக்குது, உங்ககிட்ட எதனா ஸ்டாக் இருந்தால் அப்ரூவல் கொடுத்து விடுங்க வாங்கட்டும்னு சொல்லிட்டு. இவ்வளோ நேரம் வந்து மூச்சு மட்டும் பேசணும்ல, இதெல்லாம் எங்கேருந்து எடுத்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து எடுத்தது கிடையாது, எங்கேருந்து சுட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எல்லாம் மணி கண்ட்ரோல்லேருந்து சுட்டது தான் அந்த நியூஸ் ஃபுல்லாக. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என்கிட்ட எவ்வளோ ஷேர் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு. கடைசியாக பற்றியா ஏமாத்திட்டேன் வீடியோ கடைசி வரைக்கும் பார்க்க வச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஊருக்குள்ளே போய் சொல்லக்கூடாது. சொல்லுவேன், சொல்லாமல் எங்கே போகிறேன், ஏன்னா வேலையெல்லாம் விட்டு வந்தாச்சு, புரிதா இல்லையா? வேலை போல பற்றி இந்த வேலை செஞ்சுட்ருக்கேன். எவ்வளோ வச்சுருக்கேன்னா ஒரு 52 குவாலிட்டி வச்சுருக்கேன் போர்ட்ஃபோலியோ. 9.2% நெகட்டிவில் இருக்குது, வயிற்றுச்சலாக இருக்குது. இவனுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 10% ஏறணுமா இல்லையா? சரி ஓகே, இதுதான் வந்துட்டு நிலவரமாக இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 23,000 சொச்சத்துக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 21,000 சொச்சமாக இருக்குது. ஒரு 9% கிட்ட தாக்கிட்டாங்க நம்மளை. சரி, இதே மாதிரி வந்து உங்களுக்கு எதனா ஒரு ஸ்டாக்கில் வந்துருக்கும், ஐடிசி தான் வந்துருக்கும். எவ்வளோ வந்துருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ வந்துட்டு வெற்றிகரமாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இதே மாதிரி வீடியோஸ் வந்து டெய்லி வேணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும், அது வந்து மறக்காமல் பண்ணிடுங்க. யாராச்சும் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் ஒரே ஒரு பட்டன் தான், அது நான் சொல்லலை, போட்டுருங்க.